finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 மேட்ச் 10 ஓட ரிவ்யூ தான். இந்த மேட்ச் வந்து யார் ரெண்டு டீம் விளையாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணல. இருக்கிறதுலே வீக்கஸ்ட் டீம் தான் குஜராத் ஜெயின்ஸ் தான். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல இவங்களை போட்டு துவைச்சாச்சு. அட் சேம் டைம் அலசலசுன்னு அலசியாச்சு. ஸோ இந்த வீக்னஸ் இன்னும் அவங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா காம்பரன்சிவா 25 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி இப்போ டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. ஏன்னா போன மேட்ச் மும்பை வின் பண்ணி அவங்க டாப்ல போயிட்டாங்க. இப்போ டெல்லி போயிட்டாங்க. ரெண்டு டீமுமே 6 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் டெல்லியோட நெட் ரன் ரேட் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். முதல்ல டாஸ் வின் பண்ண பெத் மூனி குஜராத் ஜெயின்ஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஓவரால் 163 for 8 அடிச்சாங்க இன் 20 overs. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டீசென்டான ஸ்கோர் தாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா 140-50 தான் இருக்கிறதுலே லோ ஸ்கோர். 160 to 170 என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அண்ட் குஜராத் ஜெயின்ஸோட பேட்டிங் வீக்னஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே ஸ்கோர் தான். பட் டெஃபினட்டா குஜராத் ஜெயின்ஸோட போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபீல்டிங் கேச்சிங் பத்தி பேசவே பேசாதீங்க. அது இன்னும் ஒஸ்டா போயிட்டே இருக்கு அவங்க டீம்ல. சத்தியமா அந்த ஓனர் வந்து எப்படிதான் இப்படி ஒரு ஸ்குவாடை பிக் பண்ணாங்களோ, எவ்வளவு டேலண்ட் இருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸாவது ஒழுங்கா பார்த்து எடுத்துருக்கலாம். அதுவும் இல்ல. பெத் மூனியோட ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஏன்னா அவங்க நல்ல பிளேயர். ஆக்சுவலி அவங்களும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பிளஸ் இந்தியன் டேலண்ட்டும் பெருசா கிடையாது இந்த டீம்ல. அண்ட் மற்ற ஃபாரின் போலர் பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. டு எக்ஸ்டெண்ட் ஆஷ்லே கார்ட்னர் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அடிக்கிறாங்க, கொஞ்சம் போலிங் போடுறாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஸ்பார்க்லிங்கா எதுவுமே இல்லைங்க ஆக்சுவலா இந்த குஜராத் ஜெயின்ஸ்ல. ஸோ 163ல முக்கியமா டாப் ஸ்கோரர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் மெக் கிளானிங். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடி 55 of 41 பால்ஸ் அடிச்சாங்க. அண்ட் ஒரு எண்ட்ல ஷஃபாலி வர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணி 13 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாங்க. லைக் ஒரு ஃபிளிக் ஒன்று விளாண்டாங்க, ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல அவுட் ஆயிட்டாங்க. அவங்க விக்கெட் போனோடனே மெக்லானிங் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஷீட் ஆங்கர் ரோல் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா விளாண்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரூஷலா வந்து அமைஞ்சது டெல்லிக்கு. இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெக்லானிங் மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் வந்து விளையாடும் போது அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நேரமும் T20 அட்டாக்கிங் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில டைம்ஸ்ல உங்களோட அட்டாக்கிங் பிளேயர் ஆப்போசிட்ல அவுட் ஆயிட்டா நீங்க அந்த ரோல் எடுத்துக்கணும். இதுதான் ஸ்மிருதி மந்தனா RCBல பண்ணணும். பட் அங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவும் சரி, சோஃபி டிஃபைனும் சரி, ரெண்டு பேருமே அடிக்க போய் விக்கெட் விட்டுறாங்க சம்டைம்ஸ். ஸோ இது டெஃபினட்டா மெக்லானிங் கிட்ட இருந்து கத்துக்கணும். அண்ட் அலெக்ஸ் கேப்சி அப்பா 17 of 27 பால்ஸ் செம்ம டேஞ்சரஸா. அதாவது உங்க ஃபார்மை வந்து லிட்டரலி கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 70, செகண்ட் மேட்ச்ல ஒரு குயிக் 30-40 ரன்ஸ் அடிச்சாங்க. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 17 balls 27, 5 பவுண்டரிஸ், சரியான மொமெண்டம். ஒரு பக்கம் வந்து லேண்டிங் வந்து 2 பால் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் இவங்க அந்த மொமெண்டம் கொடுத்துட்டு போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாங்க பாயிண்ட்ல கேட்ச் கொடுத்துட்டு. பட் அதுக்கப்புறம் சதர்லாண்ட் வந்து ஒரு 12 balls 20, லாஸ்டா ஷீகா பாண்டே ஒரு 8 balls 14. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லா அடிச்சு ஓரளவுக்கு ஒரு 163 கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துட்டா மேக்னா சிங் குஜராத் ஜெயின்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டாங்க 4 wickets. ஆக்சுவலா எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. குஜராத் ஜெயின்ஸோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுங்க இந்த வாட்டி. அவ்வளோ கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் மேட்ச் ஒரு 180-190 அடிக்க வரல, 160. இன்னும் கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். கேச்சஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு அதுவும் மெக்லானிங் கேட்ச் அப்பவே விட்டாங்க. கையில வந்த கேட்சுங்க. கேச்சஸ் பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி 130க்கு 120க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ். ரொம்ப ஒரு ஸ்கூல் பாய் ஸ்டஃபா இருக்கு. ஸ்கூல் பசங்க கூட ஆக்சுவலா கேட்ச் பிடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த லெவல்ல இருக்கு ஆக்சுவலா குஜராத் ஜெயின்ஸோட எஃபர்ட். எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்சஸ் விடுறாங்க. எஸ்பெஷலி இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்ச் வரும். இந்தியன் மெயின் பிளேயர்ஸே விடுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. பட் குஜராத் ஜெயின்ஸ் கிட்ட இருந்தா அதிகமா இருக்குன்னு சொல்ல வரேன். ஈவன் டெல்லில இருந்து கூட பாத்தீங்கன்னா ராதா யாதவ் ஒரு பழமான கேட்ச் விடுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் டெவலப் ஆகணும். மேட்ச் டு மேட்ச் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த டார்கெட் ஆப்வியஸ்லி டஃபா தான் இருக்கும் குஜராத் ஜெயின்ஸ்க்கு. ஏன்னா டெல்லி கிட்ட நல்ல போலிங் அட்டாக் இருக்கு. அட் த சேம் டைம் இவங்களோட பேட்டிங் பார்க்கும்போது ரொம்பவே வீக்னஸ் தான். ஆஸ் யூஷுவல் சேம் ட்ரெண்ட் தான். பெத் மூனி வந்து பெருசா அடிக்கல, டாப் ஆர்டர் ஃபெயிலியர். அண்ட் மிடில் ஆர்டர்ல வெறும் ஆஷ்லே கார்னர் மட்டும் தான் 31 balls 40 அடிச்சாங்க. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. 25 ரன் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா டெல்லி வின் பண்ணிட்டாங்க. வேற சங்க போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெஸ் ஜொனான்சன் ஒரு மிகப்பெரிய ரெவலேஷன் இந்த WPL டெல்லிக்கு. ஏன்னா அவங்க கம்பேக் ஆனாங்க. போன மேட்ச்ல கம்பேக் ஆகி ரன்ஸ் அடிச்சாங்க, விக்கெட்ஸ் 3 wicket எடுத்தாங்க. இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 wickets எடுத்திருக்காங்க. ரொம்ப வைட்டலா இருக்கு. ஒரு பக்கம் ராதா யாதவ் 3 wickets. ராதா யாதவ் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் விக்கெட் டேக்கர் 7 wicketsல இருக்காங்க. ஈக்குவலா இருக்காங்க அவங்களும் அமெலிக்கு வரும். இப்போ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு டெல்லியோட யூனிட். ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனை சும்மா பரதநாட்டியம் ஆட விடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதை தான் குஜராத் ஜெயின்ஸோட அவங்க பண்ணாங்க. ஸோ டெல்லி நிஜமாவே செம ஸ்ட்ராங்கா இருக்கு. குஜராத் ஜெயின்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். பட் ஏதாவது ஒரு பெரிய டீம் அடிச்சு ஒரு ஸ்பாய்லர் மாதிரி பண்ணுவாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கனாலே பெரிய விஷயங்க. சீரியஸா ஒரு மேட்ச் வின் பண்ணாலே பெரிய விஷயம். அப்படி வின் பண்ணணும்னா பெத் மூனி டாப் ஆர்டர்ல கொஞ்சமாவது அடிச்சாதான் ஏதாவது சான்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களும் அடிக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற பிளேயர்ஸும் யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஒன்றும் பெருசா மேஜிக் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு 1 or அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்சஸாவது வின் பண்ணணும்ன்ற ஒரு எய்மோட விளையாடினாங்கன்னா பெட்டரா இருக்கும் டோர்னமெண்ட்டுக்கு அவங்களுக்கும் சரி. ஸோ டெல்லி பொறுத்தவரைக்கும் செமையா போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் சைடா தான் முடிஞ்சது. ஹோப்ஃபுல்லி இனிமேட் ரிமைனிங் மேட்சஸ் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.